பாசிச பாஜகவின் மிகப்பெரிய சதி ஒன்றை இந்த வீடியோவில் நான் அம்பலப்படுத்த போகிறேன். மிக மிக முக்கியமானது ஒரு வீடியோ. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பாசிச பாஜக மிகப்பெரிய ஒரு சதிக்கு தயாராகி கொண்டிருக்கிறது அல்லவா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் அப்படிங்கிற பல பரீட்சை தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. 23ஆம் தேதி வாக்குப்பதிவு, மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. நமக்கு அது முடிவு தெரியும். மிக நிச்சயமாக திமுக மாபெரும் வெற்றியை பெறப்போகிறது. அது உறுதியாகிவிட்டது. அது ஒரு புறம். ஒரு குறிப்பிட்ட தொகுதி, அது ரொம்ப முக்கியமான தொகுதி, என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். அந்த ஒரு தொகுதியில் நீங்க தமிழ்நாட்டினுடைய அனைத்து தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று அந்த ஒரு தொகுதியில ஒருவேளை பாசிச பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அஇஅதிமுக வெற்றி பெற்றால் கூட 233 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்று அந்த ஒரே ஒரு தொகுதியில ஒருவேளை பாசிச பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அஇஅதிமுக வெற்றி பெற்றால் கூட அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் பேராபத்து. ஏன்னா பாஜக அவ்வளவு பெரிய சதி திட்டத்தை அங்கிருந்து தொடங்கி இருக்கிறது. அந்த தொகுதியை பற்றி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். அந்த தொகுதி தமிழ் கடவுள் முருகனின் 6 படை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றம். எஸ், திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் அப்படின்னாங்க இல்லையா? அப்படி மத நல்லிணக்கத்திற்கு பெயர் போன திருப்பரங்குன்றம் மதுரை. மதுரைனா என்னங்க? ஏன்னா மதுரைனா வெறும் மல்லிகைப்பூவும் மதுரை பரோட்டாவும் மட்டும்தான் ஃபேமஸா? அன்னை மீனாட்சி அந்த பக்கம் திருப்பரங்குன்றம், இந்த பக்கம் அழகர் கோயில் இல்லையா? கீழடி அகலாய்வு. அப்படியான ஒரு அற்புதமான வரலாற்று சிறப்பு மிக்க ஊர் மதுரை. அது அருகில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம். இப்ப இந்த திருப்பரங்குன்றத்துல மலை உச்சியிலவான் தீபத்தை ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லி இந்த சங்கி கூட்டம் தேர்தலுக்கு முன்பாக ஒரு பெரும் கலவரத்தை தூண்டுவதற்கு சதி திட்டம் போட்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரைட்டா? நீதிபதி ஒருத்தர் என்னெல்லாம் சொன்னாரு, எப்படிலாம் தீர்ப்பு கொடுத்தாரு, அது எப்படியெல்லாம் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டது சட்ட வல்லுநர்களால் என்பதும் நமக்கு தெரியும். இன்னைக்கு அந்த நீதிபதியினுடைய தீர்ப்புக்கு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தடை விதித்திருக்கிறது திருப்பரங்குன்றத்துல. ரைட்? இப்படி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்ல இன்றைக்கு திருப்பரங்குன்றம் தொகுதியை தமிழ்நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவும் உற்று நோக்குகிறது, குறிப்பாக அமித்ஷாவும் மோடியும். ஏன்னா தென் மாவட்டத்தில் பாஜக மண்டைக்காடு கலவரத்தின் மூலமாக குமரி மாவட்டத்தில் கால் பதித்தது. கொங்கு மண்டலத்தில் கோவையில் அவர்கள் எப்படி கால் பதித்தார்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்போ மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், மதுரை தமிழ்நாட்டினுடைய மைய பகுதி. இந்த பக்கம் திருச்சிக்கு போகணும், அந்த பக்கம் தஞ்சாவூர், இந்த பக்கம். அப்ப இதுக்கு என்ன பண்றது? அப்ப அங்க ஒரு கலவரத்தை தூண்டி அங்கே கால் ஊன்றினால் நம்ம மத்திய தமிழ்நாட்டை ஓரளவுக்கு நினைச்சலாம், கொஞ்சம் கணிசமாக இடங்களை கைப்பற்றலாம் அப்படிங்கிற சதிக்காக திருப்பரங்குன்றத்தை குறிவைக்க தொடங்கி இருக்கிறது பாஜக. அப்ப திருப்பரங்குன்றத்தை குறி வச்சு அந்த கலவரத்தை எல்லாம் ஏற்படுத்தலாம் என்று முயற்சி செய்த போது அதை முறியடித்து சுக்கு சுக்காக உடைத்து எறிந்தார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இப்ப மீண்டும் திமுக ஆட்சி நிச்சயமாக அமையும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா திருப்பரங்குன்றத்தில் ஒருவேளை இன்றைக்கு அங்கே திருப்பரங்குன்றத்துல பாசிச பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அஇஅதிமுக போட்டியிடுகிறது. ராஜன் செல்லப்பா அங்கே அதிமுகவின் சார்பில் களம் இறங்கி இருக்கிறார். ஏற்கனவே அவர்தான் சிட்டிங் எம்எல்ஏ. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கிருத்திகா தங்கபாண்டியன் என்ற ஒரு இளம் பட்டதாரி, பொறியியல் பட்டதாரி, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில, பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில ஒரு பெண் பட்டதாரி, ஒரு இளம் பெண் அங்கே களம் இறக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இப்படியான ஒரு திருப்பரங்குன்றத்துல ஒருவேளை அதிமுக வென்றால் அது அதிமுகவின் வெற்றியாக பார்க்கப்படாது, அது மதவாதத்தின் வெற்றியாக, பாசிசத்தின் வெற்றியாக பார்க்கப்படும். பாசிசவாதிகள், மதவாதிகள் அதை தங்களுடைய வெற்றியாக பார்த்தீர்களா திருப்பரங்குன்றத்தில் என்று சொல்லி அதையே காரணமாக காட்டி மற்ற எல்லா பகுதிகளிலும் மத வெறியையும் மத சண்டையையும் தூண்டுவதற்கு கிளம்புவார். இப்ப அவங்க புது டெக்னிக் ஒண்ணு கையில் எடுத்திருக்கிறாங்க. புது டெக்னிக் என்ன டெக்னிக் தெரியுமா? நேரடியாக மத பிரச்சனையை தூண்டி பார்த்தாங்க. மதுரை மக்கள், திருப்பரங்குன்ற மக்கள் அதற்கு இரையாகவில்லை. போங்கடான்னு அடிச்சு துரத்திட்டாங்க.
போங்கடான்னு அடிச்சு துரத்தினோன்னு இப்ப என்ன பண்றாங்க, எப்படியாவது வெற்றி பெற்று ஆக வேண்டும். எப்படி வெற்றி பெறுவது? அப்போ நம்ம வந்து வேட்பாளரை டார்கெட் பண்ணுவோம். திமுகவை ஒட்டுமொத்தமா டார்கெட் பண்ணி பார்த்தாங்க, நடக்கல. திமுகவின் திட்டங்கள் மக்கள்கிட்ட போய் நீங்க மக்கள்கிட்ட போய் சொல்ல முடியுமா? ராஜன் செல்லப்பா அவர்கள் போய் சொல்ல முடியுமா மக்கள்கிட்ட போய் என்னன்னு? மக்களே, உங்களுக்கு 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை தருகின்ற ஸ்டாலின் அவர்களுக்கு வாக்களிக்காதீர்கள்னு போய் சொல்லுவாரா? ராஜன் செல்லப்பா போய் கேட்பாரா? அப்படி கேட்க முடியாது. மக்களே, உங்களுக்கு 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பனை தருகிறார்கள், எனவே இவர்களுக்கு வாக்களிக்காதீர்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. என்னதான் சொல்லுவார்? அப்ப கீழடி அகலாய்வை தந்த சொல்ல முடியாது. ஒன்னும் சொல்லி ஓட்டு கேட்க முடியாது. அவர் 5 வருஷம் அங்க எம்எல்ஏவா இருந்தாரு. எம்எல்ஏவாக அவர் தொகுதிக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியாவது ஓட்டு கேட்க முடியுமா? அப்படின்னா அதுவும் முடியாது. ஏன் சார் அது முடியாது? ஏன்னா அவர் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நான் தான் மொத்தத்தை எடுத்து வைப்பேன். ஏற்கனவே திமுக என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்துச்சு, அதை என்னெல்லாம் நிறைவேற்றிட்டாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் நான் எடுத்து பக்கம் பக்கமா போட்டேன். ஆதாரம் இல்லாம நான் எங்கேயும் பேசுறது இல்ல, விவாதங்களிலும் சரி தமிழ் கேள்வியிலும் சரி, உங்களுக்கு தெரியும். அப்ப அவர் தொகுதிக்கு என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்தார் அப்படின்னு எடுத்து பார்த்தா, அவர் ஐயா என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு? திருப்பரங்குன்றத்திற்கு புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வாய்ப்பு இல்ல, வந்துச்சா? இல்ல. சோழக்குறுணியில் மல்லிகைப்பூ விவசாயிகளுக்காக புதிய வாசனை திரவிய தொழிற்சாலை. திருப்பரங்குன்றம் அரசு மருத்துவமனையில் நவீனமயமாக்கப்பட்ட எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் மையம். தென்கால் கண்மாயை சுற்றி படகு சவாரி வசதி மற்றும் நடைபாதை. வளையங்குளத்தில் குளிர்பதன கிடங்கு. அரசு கைத்தறி மையம் மற்றும் நூல்களுக்கு மானியம். திருநகர்ல ஹாக்கி மைதானம். இப்படி நிறைய பெரும் பட்டியல் இருக்கு. ஒன்னு கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவர் நிறைவேற்றவில்லை, நிறைவேற்றல. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், சார் நீங்க வந்து போன வாட்டி யார் சார் ஆட்சி? ஏன்னா இதை நம்ம பேசணும்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சார் போன வாட்டி ஆட்சி யாரு? திமுக தானே சார். அப்ப திமுக தானே சார் அந்த தொகுதிக்கு செஞ்சிருக்கணும். அதிமுக எம்எல்ஏ என்பதால் அந்த தொகுதியை திமுக வந்து எதுவும் செய்யாமல் விட்டு விட்டதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பாங்க. நான் அதுக்கும் சேர்த்து பதில் சொல்றேன். திருப்பரங்குன்றத்துல என்ன இப்ப பேசுறாரு ராஜன் செல்லப்பா அவர்கள். இப்ப ஓட்டு எப்படி தெரியுமா கேட்கிறாரு? நான் ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு தொகுதியை பத்தி பேசுறேன், தயவு செய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. திருப்பரங்குன்றத்துல எப்படியாவது வெற்றி பெற்று அந்த வெற்றியை பாஜகவின் மதவெறிக்கு காணிக்கையாக்கிவிட துடித்துக் கொண்டிருக்கிறது அதிமுக. நல்லா புரிஞ்சுங்க. அப்ப மதவெறியை மையப்படுத்தி ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அது நடக்கல. அப்போ இப்ப வந்து எதிரில் நிற்கக்கூடிய திமுக கேண்டிடேட், அது அந்த சகோதரி அரசியல்ல ஒரு இளம் பெண் இப்பதான் காலடி எடுத்து வச்சு உள்ள வர்றாங்க. நீங்க என்ன பண்ணணும்? வாழ்த்தலாம், உங்க வயதுக்கு வாழ்த்தி வரவேற்கணும். ஆனா அவர் மீது அவ்வளவு கண்ணிய குறைவான தாக்குதல்கள். நான் 2-3 வீடியோ பார்த்தேன். என்னடா இப்படி பேசுறாங்க அப்படின்னா, அதுல ரொம்ப கிளவருங்க இவங்க பேசல, ஒரு பெண்ணை வைத்தே பேச வைக்கிறார்கள். யார் அந்த பெண் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெட்டலைக்குத்தான் ஓட்டு போடுவேன், இல்லைன்னா செத்து போவேன்னு சொல்றியா? சாவு, செத்து போ, செத்து ஒளி அப்படின்னு பேசினாங்க ஒரு சகோதரி. அவங்களேதான் காளியம்மா. நாம் தமிழர் கட்சியிலிருந்து சமீபத்தில் அஇஅதிமுகவில் இணைந்திருக்கக்கூடிய சகோதரி காளியம்மாள் அவர்கள். முத்தமிழர் டாக்டர் கலைஞரை பற்றி கூட அவர்கள் ரொம்ப கண்ணிய குறைவான ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காங்க. சகோதரி காளியம்மாள் அவர்கள் மீது திரு சீமான் அவர்கள் காளியம்மாள் ஒரு பிசிறு அப்படின்னு சொன்ன போது அதை கண்டித்து நான் தமிழ் கேள்வியில வீடியோ போட்டிருக்கிறேன். ஒரு பெண்மணியோடு உங்களுக்கு வந்து கருத்தியலா முரண்பாடு ஏற்பட்டிருக்கலாம், அல்லது ஏதேனும் காரணத்தால மனக்கசப்பு ஏற்படலாம். ஒரு குடும்பத்துக்குள்ளேயே மனக்கசப்பு ஏற்படுவது இயற்கை. அதுக்காக இப்படி பேசிவிடலாம் கண்டிச்சு வீடியோ போட்டவன் நான். காளியம்மாள் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கை சித்தாந்தம், அவர் வைக்கக்கூடிய வாதத்துல எனக்கு முரண்பட உரிமை இருக்கிறது இல்லையா? ஆனா அவரை சீமான் அப்படி பேசியது தப்புன்னு சொன்னவன் நான். ஆனா அந்த காளியம்மாளை வைத்து இப்பொழுது இன்னொரு பெண்ணின் மீது இதே மாதிரியான தாக்குதல். நல்லா இருக்குல்ல? எப்படி இப்ப அன்னைக்கு உங்களை சீமான் சொன்ன போது சகோதரி காளியம்மாளுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். இப்படித்தானே இன்னைக்கு எதிர்ல நிக்கிறது ஒரு பெண், ஒரு உங்களை மாதிரி, உங்களை விட கூட வயசுல கம்மியா இருப்பாங்க, உங்களுக்கு தங்கையா தான் இருக்கக்கூடும். அப்ப நீங்க என்ன சொல்லி எப்படி பேசணும்? திருப்பரங்குன்றத்துல ராஜன் செல்லப்பா 5 வருஷம் எம்எல்ஏ இருந்தாரு. என்ன செஞ்சிருக்கிறாரு 5 வருஷம் அங்க தொகுதிக்குன்னு சொல்லித்தானே ஓட்டு கேட்கணும். மாறாக நீங்க என்ன செய்றீங்க?
ஒரு இளம் பெண் மீது குறிவைத்து நீங்க என்ன செய்றீங்க? வசை சொற்களை, கண்ணிய குறைவான விமர்சனங்களை, மிரட்டுகின்ற துணியில. இப்ப நான் மேட்ருக்கு வரேன். ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு கேள்வி கேட்பாங்கன்னு, திமுக தானே 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தது, திருப்பரங்குன்றத்திற்கு திமுக தானே செய்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்கன்னு சொன்னேன். 1989 நான் ஒரு பட்டியல் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இருந்தே கூட இருக்கு. 1989 எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு நடைபெற்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருக்கு. ஆட்சியை 2 வருஷத்துல கலைச்சிட்டாங்க. 1991 அங்க அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. 5 ஆண்டு அதிமுக எம்எல்ஏ. நல்லா கணக்கு பண்ணிட்டே வாங்க. 1996 ஜெயலலிதாவே தோற்று போன தேர்தல் அது. 1996 ஜெயலலிதாவே தோற்று போன தேர்தல். அந்த ஒரு தேர்தல்ல அங்க திருப்பி திமுக வெற்றி பெற்றிருக்கு 1996. அதுக்கப்புறம் 2001 அதிமுக தான் எம்எல்ஏ. 2006 அதிமுக தான் எம்எல்ஏ. 2011 அஇஅதிமுக கூட்டணியில் தேமுதிக. 2016 திருப்பி அதிமுக. 2016 திருப்பி இடைத்தேர்தல் வருது, அதுலயும் அதிமுக. 2019 இடைத்தேர்தல் வருகின்ற பொழுது திமுக வெற்றி பெறுகிறது. 2 வருஷம் தான். டாக்டர் சரவணன் அவர் இப்ப கட்சி மாறிட்டார். சரியா? 2 வருஷம். 2021 திருப்பி ராஜன் செல்லப்பா அதிமுக. அப்ப பெருவாரியாக அந்த தொகுதிக்கு எம்எல்ஏவா யார்தான் இருந்திருக்கிறாங்க? அதிமுக தான் இருந்திருக்கு. அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுதும் அதிமுக தான். அதிமுக எதிர்கட்சியாக இருந்த 2021 முதல் 2026 இந்த 5 ஆண்டுகளும் அதிமுக தான். அப்ப பெருவாரியாக அந்த தொகுதி யார் கையிலமா இருந்திருக்குது? அஇஅதிமுக கையிலமா இருந்திருக்கு. அப்ப பெருவாரியாக அஇஅதிமுகவின் கைகளில் இருந்த ஒரு தொகுதியில 5 வருஷமா எதையும் செய்யலைன்னா அதுக்கு நீங்க யாரை குறை சொல்லக்கூடாது? 5 ஆண்டு ஆட்சியில் இருந்த திமுகவை குறை சொல்ல முடியாது. அது அவருக்கும் தெரியும், ராஜன் செல்லப்பாவுக்கும் நல்லா தெரியும். அப்ப இப்ப என்ன சொன்னாரு? ஒரு 5 ஆண்டு மட்டும் எனக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள், தொகுதியை நான் எப்படி ஆக்கிடுவேன். ஏற்கனவே கொடுத்தாங்களா சார், என்ன செஞ்சீங்க? சொல்லணும்ல, சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இப்ப ஒன்றும் இல்லை அப்படின்னு உடனே இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருப்பரங்குன்றத்துல நான் இப்ப கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். இன்னைக்கு சகோதரி காளியம்மாள் அவர்கள் முத்தமிழர் டாக்டர் கலைஞரை ரொம்ப கண்ணா அப்படின்னான்னு பேசின அந்த வீடியோ பல வாட்டி சொல்லியாச்சு. பல ஆண்டுகளாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆதாரங்களோட. ராஜகுமாரி திரைப்படத்திற்கு அவர் வசனம் எழுதி சம்பாதித்த போது 1947 இவங்க அவர் கலைஞர், நான் சொல்லட்டுமா, கலைஞருடைய அறிவை, கலைஞருடைய தமிழை, கலைஞருடைய இலக்கியத்தை, கலைஞருடைய பேச்சாற்றலை, எழுத்தாற்றலை இவர்களால் வெல்ல முடியல, ஜீரணிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. ஏற்றுக்கொள்ள முடியாத காரணத்தினால வசை மாறி கலைஞர் மீது பொழிகிறார்கள். அப்போ கலைஞரையே வசை மாறி பொழிகிறவர்கள், கலைஞருக்கே இவ்வளவு கட்டுக்கதைகளை எழுப்புகிறவர்கள். கலைஞர் டிக்கெட் எடுக்காம ரயில வந்தாருன்னு ஒரு கதையை கிளப்பி விட்டாங்க. நான் தான் ஆதாரத்தோட எடுத்து போட்டு உடைச்சேன். கண்ணதாசன் வனவாசத்தில் என்ன எழுதினார் அப்படின்னு போட்டேன், ஆதாரத்தோட போட்டேன். அதே கண்ணதாசன் எம்ஜிஆர் பத்தி எழுதியிருக்கிறாரு, எடுத்து வாசிப்போமா? எம்ஜிஆர் பத்தி அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? புத்தகம் பேரோட சொல்லட்டுமா? உங்களுக்கு காட்டட்டுமா அந்த புத்தகத்தை? வேணா நீங்க அந்த புத்தகத்தினுடைய தலைப்புகளை மட்டும் உங்களுக்கு வாசிக்கிறேன். கண்ணதாசன் எம்ஜிஆரின் உள்ளும் புறமும். நீங்க அந்த புத்தகத்தை பாத்தீங்கன்னா அசந்துருவீங்க. கவிஞர் கண்ணதாசன் எம்ஜிஆர் உள்ளும் புறமும், இதான் தலைப்பு, புத்தகத்துக்கு தலைப்பு. சரியா? எம்ஜிஆர் பற்றிய ரகசியங்கள், அரங்கமும் அந்தரங்கமும், நாங்களே தேடிக்கொண்ட வினை, ஞான புருஷனும் வேத நாயகனும், மலையாளிகள் பற்றி, பாவம் வெங்கடசாமி, கோல்டன் நாயுடு, பழிவாங்கப்பட்ட ராஜேந்திரன், ஆக்குவார் அளிப்பார், இதெல்லாம் அதுக்கான தலைப்புகள். உள்ள எம்ஜிஆரை பற்றிய எல்லாத்தையும் கண்ணதாசன் எழுதியிருக்காரு. எடுத்து பேசுவோமான்னு கேட்கிறேன். அப்ப இல்லாத ஒன்றை, கலைஞரை பற்றி எழுதாத ஒன்றை கலைஞரை பற்றித்தான் அவர் எழுதினார் என்று கலைஞருக்கு எதிராகவே ஒரு நரேட்டிவை செட் பண்ற இந்த குரூப் ஒரு சாதாரண ஒரு பெண்மணி, ஒரு இளம் பெண், பட்டதாரி பெண் அரசியலுக்குள்ள வர்றாங்கன்னா இவங்க விடுவாங்களா? விட மாட்டாங்க. ஆனா நீங்க பாருங்க, பெண்களை கண்ணியமாக நடத்த வேண்டும். புதிதாக ஒரு பெண் வேட்பாளர் களத்திற்கு வந்திருக்கிறார், அவரை இப்படி பேசணும், நாங்க இவங்க கிட்ட போய் கேட்டுட்டு பாருங்க, அதோட காமெடி வரணும் கிடையாது. ஏன்னா இவங்க எஸ்டிடி, அப்படி எஸ்டிடினா வரலாறு. கனவு காணுங்கள் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் ஒரு திட்டத்தை சொல்றாங்க. கனவு காணுங்கள். என்ன கனவு கண்டா தெரியுமா? முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் என்ன கனவு கண்டாரு? நயன்தாரா வேண்டும் என்று கேட்டார். எனக்கு ஏதாவது வாயில வந்துடும்.
கனவு காணுங்கன்னா இவர் கனவுல நயன்தாரா வந்தாங்களா, அதனால நயன்தாரா வேணும்னு ஒரு முதலமைச்சர்கிட்ட கேட்பேன் என்று ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்றாரு அப்படின்னா என்ன லட்சணத்துல இவங்க இருப்பாங்கன்னு யோசிச்சு பாத்துங்க. சி.வி. செல்வன் சொல்றாரு, இதுதான் இவங்க பெண்களை மதிக்கிற லட்சணம். எடப்பாடி பழனிசாமி அந்த பஸ் மகளிர் உரிமை பயணம் அப்படின்னு வச்சா, மகளிர் விடியல் பயணம் அப்படின்னு வச்சா, எடப்பாடி பழனிசாமி அதை லிப்டிக் பஸ். இவர்கள்ட்ட போய் நம்ம என்னத்த பேசுறது? பெண்களின் பொள்ளாச்சியில் அவ்வளவு கொடூரம், கூட்டு பாலியல் வல்லுறவுகள், அண்ணா விட்டுருங்கன்னு அந்த சகோதரிகள் கதறிய பிறகும் விடாத கயவர்கள். அஇஅதிமுக பொறுப்புல இருந்தவன் சிபிஐ வந்து கைது செய்த பிறகு அவனை கட்சியிலிருந்து நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி. அந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் வீட்டுக்கு இவங்க எல்லாம் அவன் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த கோஷ்டிகள் தான் இந்த கோஷ்டிகள் எல்லாம். எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட கோஷ்டிகள் இருக்குல்ல, பாலியல் குற்றவாளிகள். பொள்ளாச்சியில கூத்தூர்ல அடிச்ச கூத்த சொல்லிட்டேன். அங்கேயும் ஒருத்தர் சொன்னாரு, அதெல்லாம் நான் வாய் விட்டு சொல்ல விரும்பல. அப்ப இவங்க லட்சணம் என்னவா இருக்குன்னு அப்படித்தானே இவங்க பாப்பாங்க இப்ப பெண்களை இல்லையா? இப்படி பார்க்கக்கூடியவர்கள் ஒரு பெண் வேட்பாளரை எப்படி பார்ப்பாங்க? இப்படிதான் பார்ப்பாங்க. அப்ப நீங்க சாதனையை சொல்றதுக்கு வகை இல்ல. யாருக்கு? ராஜன் செல்லப்பாவுக்கு. அவரால் 5 வருஷம் என்ன செஞ்சோங்கிறத சொல்ல முடியாது. அதிமுக ஆட்சியில திருப்பரங்குன்றத்துக்கு என்ன நன்மை செஞ்சோன்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியாது. அப்ப இதைத்தான் அவங்க செய்வாங்க. அதுலயும் இந்த முறை திருப்பரங்குன்றத்துல ஒரு இளம் பெண் வேட்பாளரிடம் தோல்வியை சந்தித்து விட்டால் தோற்க போவது ராஜன் செல்லப்பா இல்ல, தோற்க போறது அதிமுக இல்ல, தோற்க போறது மோடியும் அமித்ஷாவும். ஏன்னா அவங்க போட்டு கொடுத்த பிளான் எங்க? திருப்பரங்குன்றத்துல. அப்ப அந்த பிளான் தோத்து போகுது அப்படின்னா அவங்களால ஏத்துக்க முடியாது. அப்ப தனிநபர் அட்டாக் பண்ணு, உளவியலா புதுசா நீங்க அரசியல்ல திக் ஸ்கின் வேணும்பாங்க. நீங்க வந்து கட்டும் இந்த மாதிரி ஆபாச வசை சொற்களை யார் மீதாவது நீங்க வீசுறாங்கன்னு வைங்க, கலைஞர் மீது வீசிருக்காங்க, எல்லாரும் மீது வீசிருக்கிறாங்க, அதெல்லாம் தாங்கி நின்றுவாங்க. புதிதாக வரக்கூடியவர்கள் ஒருவேளை என்ன செஞ்சிருவாங்க? உளவியலா உடைஞ்சிருவாங்க. என்னங்க இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்னு ஆயிடுவாங்க. அப்படி உளவியலாக அவர்கள் உடைந்தால் அவர்கள் வேலையை தொடராமல் முடங்கி போவார்கள். அப்படி முடங்கிட்டாங்கன்னா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கணக்க ராஜன் செல்லப்பா போடுகிறார். அதிமுக போடல, பாஜகவின் அந்த மதவாத கூட்டமும் அவருக்கு ஐடியாவை போட்டு கொடுத்திருக்கு. அதை வச்சுட்டு இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க கொடுத்த வாக்குறுதி ஒன்றை கூட நிறைவேற்றாத நீங்கள், தொடர்ந்து அஇஅதிமுக வசம் இருந்த திருப்பரங்குன்றத்திற்கு எதையுமே செய்யாத அதிமுக மீண்டும் எப்படி செய்யும்? இந்த 5 ஆண்டுல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி சரியா, தமிழ்நாட்டில் சென்னை, கோவை, தூத்துக்குடி, மதுரை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடுகள் நடத்தப்பட்டு அதனால் தமிழ்நாடு தொழிற்சாலைகளில் ரூபாய் 9.65 லட்சம் கோடி மதிப்புள்ள பொருட்களை உற்பத்தி செய்து அகில இந்திய அளவில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. சொல்றது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்போ ரிசர்வ் வங்கி ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை நான் சொல்லல, ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கி சொல்லுகிறது. அப்ப ரிசர்வ் வங்கியின் கூற்றுப்படி ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் வளர்ச்சி அடையல அப்படின்னு ராஜன் செல்லப்பா சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? திமுகவின் தவறல்ல, முதலமைச்சரின் தவறல்ல, ஒரு எம்எல்ஏவாக ராஜன் செல்லப்பா செயல்படவில்லை. தொகுதிக்கு போனா தானே உங்களுக்கு. நான் இப்படி சொல்றேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெருமை உண்டு. இப்போ கலைஞர் பராசக்தி அப்படின்னா உங்களுக்கு கலைஞர் ஞாபகத்துக்கு வரும். மனோகரா அல்லது வேற ஏதாவது நாடோடி மன்னன்னா உங்களுக்கு எம்ஜிஆர் ஞாபகத்துக்கு வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு ஞாபகத்துக்கு வரும். கூவத்தூர் அப்படின்னா யார் ஞாபகத்துக்கு வருவா? ராஜன் செல்லப்பா. இன்னைக்கு சகோதரி காளியம்மாள் அங்க போய் கலைஞரை பத்தி அப்படி பேசுறாங்க. திருப்பரங்குன்றத்துல வந்து பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அஇஅதிமுக இவ்வளவு மதக்கலவரத்தை இழுக்க முயற்சிக்கக்கூடிய அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு பெண் வேட்பாளரை நோக்கி இவ்வளவு கடுமையான சொல்லாடல்களை பயன்படுத்துகிறார்கள் சகோதரி காளியம்மாள். நான் கேட்கிறேன், கூவத்தூர்ல ராஜன் செல்லப்பா அடித்த கூத்து, அந்த டான்ஸ் வீடியோ எல்லா சேனல்லையும் போச்சு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எல்லா சேனல்லையும் போச்சு. நான் ஏன் இதை சுட்டி காட்டுறேன்னா, அப்படி கூவத்தூரில் கூத்தடித்து முதலமைச்சராக 4 ஆண்டு காலம் பதவியில் ஒட்டி கொண்டவர் எடப்பாடி பழனிசாமி.
யாரு காலை பிடிச்சு? திருமதி வி.கே. சசிகலா அம்மையார் காலை பிடித்து. யாருடைய தயவோடு? ஐயா ஓபிஎஸ் தயவோடு. அந்த ஓபிஎஸ் அந்த வி.கே. சசிகலா அம்மையார் வி.கே. சசிகலா அம்மையாரை பார்த்து நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? சூரியனை பார்த்து ஏதோ குலைக்கும்ல அதுன்னு அந்த அம்மையாரை பார்த்து சொன்னீங்க. சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், ஜெயலலிதா அம்மாவை பார்த்து நீங்க அப்படி சொல்லிடுவீங்களா? கனவுலையா சொல்ல முடியுமா? ஏன் ஜெயலலிதா அம்மாவுக்கும் சசிகலா அம்மையாருக்கும் இருக்கக்கூடிய அந்த நூலிலை வேறுபாடு தான் காரணமா? அப்ப சசிகலா அம்மையார் பசும்பொன்னுக்கு பசும்பொன் ஐயாவிற்கு ஜெயந்தி விழாவின் பொழுது சசிகலா அம்மையார் அங்க போயிருந்தாங்க. டிடிவி தினகரன் அங்க போயிருந்தாரு. எடப்பாடி பழனிசாமியை அங்கு வந்த பசும்பொன் ஐயாவின் அவரை கடவுளா நினைச்சு வணங்கக்கூடிய மக்கள் என்ன செஞ்சாங்க? எடப்பாடி பழனிசாமிய வெளியில போன்னு விரட்டி அடித்தார்கள். என்ன காரணம்? ஏன் விரட்டினாங்க? வெறும் வெறும் சாதி அடிப்படையில, இன அடிப்படையில நினைக்கிறீங்களா? இல்ல, அப்படி கிடையாது. அந்த அம்மையாருக்கு அவ்வளவு பெரிய துரோகத்தை செய்தவர் எடப்பாடி. அந்த துரோகிக்கு உடந்தையாக இருந்தவர் யாரு? இந்த ராஜன் செல்லப்பா. இப்ப திருப்பரங்குன்றத்துல இதெல்லாம் மக்கள் சிந்திச்சு பார்ப்பாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க சசிகலா அம்மையார் அவர்களுக்கோ அல்லது டிடிவி தினகரன் இன்னைக்கு அதிமுகவோட கூட்டணியில் இருக்கிறார் நினைச்சோ நீங்க அவருக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சீங்கன்னா உங்கள் வாக்கு மறைமுகமாக ராஜன் செல்லப்பாவுக்கு செலுத்தப்படும் வாக்குதான். ஏன்னா ஓட்டு பிரிஞ்சிரும், அவர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உருவாகிவிட்டால் அது நோக்கத்தையே சிதைச்சிடும். அப்போ சசிகலா அம்மையாரின் ஆதரவாளர்கள் நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னால், டிடிவி தினகரனினுடைய ஆதரவாளர்கள் நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஐயா ஓபிஎஸ் இன்னைக்கு டிஎம்கேக்கு வந்துட்டார், பிரச்சனை இல்லை, அவருடைய ஆதரவாளர்கள் திமுக ஓட்டு போட்டுருவாங்க. நீங்களும் திமுக வேட்பாளரைத்தான் ஆதரிக்கணும். அதுதான் கூவத்தூரில் இவர்கள் எல்லோரும் சசிகலா அம்மையாருக்கு செய்த துரோகத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பதிலடி. அதான் பதிலடி. காலில் விழுந்துட்டு சரி நான் என்ன கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி துரோகி, சசிகலா அம்மையார யாருன்னு தெரியலன்ட்டாரு. ராஜன் செல்லப்பாவும் பேசலாமா அப்படி? ஓபிஎஸ் யாருன்னு தெரியாட்டார். ஓபிஎஸ் ஆதரவு இல்லைன்னா 4 வருஷம் ஆட்சி நடத்திருப்பீங்களா? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு தூரம் இவங்க வந்து, நான் வேற ஒண்ணு பேசினா அது சரியா வராது, அதுக்காக நான் அதை பேசாம கடந்து போறேன். சமுதாயம் சார்ந்து சமூகம் சார்ந்தெல்லாம் நான் பேச விரும்புறேன். ஆனா நடந்தது என்ன? எடப்பாடி பழனிசாமி வரிசையா யாரெல்லாம் வந்து முதுகுல குத்தினாரு? சசிகலா அம்மையார முதுகுல குத்தினார், துரோகம் செய்தார். டிடிவி தினகரனுக்கு துரோகம் செய்தார், ஓபிஎஸ்க்கு துரோகம் செய்தார். இன்னைக்கு டிடிவி தினகரன் வழக்கு உள்ளிட்டவற்றிற்காக பயந்து ஒருவேளை பாஜகவோடு சமரசம் செய்து கொண்டு பாஜகவின் மிரட்டலுக்கு அடிபணிந்து ஒருவேளை என்ன செய்யலாம், எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைத்திருக்கலாம். ஆனா ஓபிஎஸும் சசிகலா அம்மையாரும் அதற்கு தயாரா இல்லை. இல்லையா? நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அறிவார்ந்த தமிழ் சமூகம், மதுரை மக்கள், திருப்பரங்குன்ற மக்கள் இந்த பாசிச பாரதிய ஜனதா கட்சியின் மத வெறிக்கு, அவருடைய திட்டத்திற்கு திருப்பரங்குன்றம் ஒரு தொடக்க புள்ளியாக அமைந்துவிடக் கூடாது. நாம முருகனுக்கும் நினைச்சோம், கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி முருகனையும் வழிபடுவோம், அன்னை மீனாட்சியும் வழிபடுவோம். அங்க பள்ளிவாசல்ல பாங்கு ஓதுச்சுன்னா அதுக்கும் நம்ம மரியாதை கொடுப்போம். இல்லையா? யாரேனும் பாய் வந்தாருன்னா அவர் நமக்கு வணக்கம் சொல்லுவாரு, நாம அவருக்கு வணக்கம் சொல்லுவோம். நீங்க வந்து அழகர் வந்து வருகின்ற பொழுது பள்ளிவாசல்களிலும் அவருக்கு என்ன செய்யப்படுகிறது? மரியாதை செய்யப்படுகிறது. இல்லையா? அவரவர் சமயம் அவரவருக்கு, அவங்கவுங்க சாமி அவங்கவுங்க கும்பிட்டு நிம்மதியா இருக்குது மதுரையின் திருப்பரங்குன்றம். அந்த நிம்மதியை கெடுப்பதற்கு, வளர்ச்சியை தடுப்பதற்கு இங்கே ஒரு வேலையை தொடங்கியிருக்காங்க. சரியா? நாம ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும். மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமைகின்ற பொழுது தமிழ்நாடு முழுவதும் மாபெரும் வெற்றியை திமுக பெற்று மீண்டும் முதலமைச்சராக ஸ்டாலின் அமரப்போவது உறுதி. அவர் அமர்கின்ற பொழுது திருப்பரங்குன்றம் மட்டும் அதற்கு விதிவிலக்காக, ஒருவேளை அது நடக்க போறதுல நிச்சயமா அந்த வாட்டி திமுக அங்கே வெற்றி பெறும், அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. ஒருவேளை ராஜன் செல்லப்பா போன்றவர்கள் அங்கே மீண்டும் முதலமைச்சராக வந்தால் இத்தனை வருஷத்துல அதிமுக அந்த தொகுதிக்கு என்ன செஞ்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பிம்பிலிக்கு பிளாக்கு. அது அடுத்த 5 வருஷமும் தொடரும். இல்லை, ஒரு இளம் பெண் நம்பிக்கையோடு களமிறங்கி இருக்கிறார். யாரை நம்பி? உங்களை நம்பி, திருப்பரங்குன்ற மக்களை நம்பி. சோ அவருக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சராக ஸ்டாலின் வருவதற்கு நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை உறுதியாக தருவார்.
ஏன்னா 1000 ரூபாய் ஏற்கனவே கொடுத்தாரு. எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு? 1000 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னாரு. 1000 ரூபாய் எப்படி கொடுக்க முடியும்னு கேட்டார். ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் நான் சொல்றேன் உறுதியா எடப்பாடி பழனிசாமி 2000 ரூபாய் தரதா சொல்லியிருக்காரு. சல்லி பைசா தரமாட்டாரு. ஏன்னா ஏற்கனவே செல்போன் கொடுப்பேன் என்று சொல்லி ஏமாற்றியவர்கள் அதிமுகவினர். கொடுத்தாங்களா? மதுரையில தமிழ் இன்னைக்கு சிலை வைப்பேன் என்று சொன்னார்கள், வைத்தார்களா? எதையும் பண்ணல. ஆனா 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னார், ஸ்டாலின் கொடுத்தார். காலை உணவு தருவேன் என்று சொல்லக்கூட இல்ல, சொல்லாததை செய்தார். மகளிர் சுய உதவி குழுக்களின் கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியிருந்த விவசாய கடன்களை தள்ளுபடி செய்தார். பெட்ரோலுக்கு லிட்டருக்கு 3 ரூபாயை குறைத்தார். ஆவின் பாலுக்கு லிட்டருக்கு 3 ரூபாயை குறைத்தார். கொரோனா பேரிடர் நிதியை தந்தார். 4000 ரூபாய் கொடுத்தார். பொங்கலுக்கு 3000 ரூபாய், 5000 ரூபாய் மொத்தமா இப்போ மகளிர் உரிமை தொகை, கட்டணமில்லாத பேருந்து இல்லையா? இஸ்லாமியர்களுக்கு என்று அவ்வளவு திட்டங்கள், கிறிஸ்தவர்களுக்கு என்று அவ்வளவு திட்டங்கள், அவ்வளவு கோவில்களுக்கு, திருக்குடமுழுக்கு, எத்தனை பழனியில அவ்வளவு சிறப்பா திருக்குடமுழுக்கு நடந்துச்சு இல்லையா? அப்போ எல்லா மதங்களும் எல்லா சமூகங்களும் ஒன்றா ஒற்றுமையா வாழுவதற்கு திமுக ஆட்சிக்கு வர வேண்டும். மிக குறிப்பாக திருப்பரங்குன்றத்தில் சூரியன் உதிக்க வேண்டும். சகோதரி கிருத்திகா தங்கபாண்டியன் அவர்களுக்கு நீங்க திருப்பரங்குன்றத்துல உதயசூரியன் சின்னத்தில் செலுத்தக்கூடிய வாக்கு என்பது பாசிச மதவாத பாரதிய ஜனதா கட்சிக்கு நாம் கொடுக்கக்கூடிய சவுக்கடியாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்து இந்த தேர்தலை சந்திப்போம் என்று சொல்லி மற்றொரு நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கின்றேன். தொடர்ந்து தமிழ் கேள்வியை பாருங்க, தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.